கட்சி கூட்டத்துக்கு போய் இறந்து போனவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கறது சரின்னு நினைக்கிறீங்களா? தவறு சார். தப்பு தான். சரி. பாதிக்கப்பட்டவங்களுக்கு லாஸ்ட் இடம் கொடுத்தாச்சு. இன்னும் என்ன செய்யணும்? திரும்ப வேற இடத்துல இருந்தால் அதையெல்லாம் கவர்மெண்ட் ஜாபாக கேட்பாங்க. அப்போ படித்தவங்களுக்கு இல்லை, இப்போ இதே ஒரு வேலையை வச்சுருவாங்க. அப்படி கிடையாது. அவங்க எல்லாம் மொத்தமாக இழந்துட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? ஒன்றும் இல்லையா? தரலாம். ஏன்னா குழந்தை குட்டியும் செத்து போச்சு. அவங்களுக்கு ஒரு எதுவுமே அனாதையாக நிற்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்கிறாங்கன்னா அது நம்ம எல்லாமே வழி விடலாம். அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. காசை வாங்கிட்டு எத்தனை பேருக்கு அரசாங்க வேலையை எவ்வளோ அமைச்சர்கள் எம்எல்ஏ எவ்வளோ பேர் ஊழல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை எதிர்த்து யாராச்சும் போராட்டம் நடத்தி அதை பற்றி நம்ம எதாவது பேசிக்கணுமா? இல்லை, அரசு வேலை வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க ஒரு நாட்டுக்காகவோ ஒரு வேறு யாருன்னா ஒரு பொது ஜனங்களுக்காகவோ ஒரு ட்ரெயினில் போயிட்டோ ஒரு பஸ்ஸில் போயிட்டோ ஒரு கப்பலில் போயிட்டோ ஒரு கோயில் திருவிழாவில் போயிட்டு இறந்துருந்தாங்கன்னா பரவாயில்ல, எதனா ஒரு ஹெல்ப் பண்ணலாம். இவர் தனிப்பட்ட முறையில் ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு வந்த கூட்டம் தான் அது. அப்படி இறந்தாங்கன்னா அவர் முன்ன 20 லட்சம் கொடுத்தாரு பார்த்தீங்க, இன்னும் கூட வேறு எதனா கொடுக்கலாம். சட்டம் தானே, யாராக இருந்தாலும் சரி. யார் தப்பு பண்ணாலும் சட்டம் தானே. அந்த மாதிரி ஒரு கீழே கொண்டு போகலாம். இவங்க வந்து சாட்சி கலைஞ்சு போயுமோன்ற சந்தேகத்தினால அவங்க அப்படி சொல்கிறாங்க. நாட்டின் முதலமைச்சராக தான் நீங்கள் பார்க்கணும். ஒரு முதலமைச்சராக இருந்து என்ன நடந்திருக்கோ பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த அரசு செய்யலை, அந்த அரசாங்கம் செய்யலை. அவங்க செய்ய வேண்டியதானே, ஏன் செய்யலை? அது ஏற்கனவே சொன்னார் பார்த்தீங்களா, ஊராக விட்டு நெய்யில் உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட் செய்கிறீங்களே, அது அவருக்கு தான் போடணும், விஜய்க்கு தான் அது போடணும். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்றைக்கு கரூர் மக்கள் சந்திப்புக்காக செல்ல இருக்கிறாரு. கடந்த முறை விஜய் அவர்கள் கரூர் செல்லும் போது தான் தமிழ்நாடே அதிர்ந்து போகக்கூடிய ஒரு துயர சம்பவம், 41 பேர் உயிரிழப்பு என்பது நடந்ததை நமக்கு தெரியும். இன்றைக்கு இந்த கரூர் பயணத்தின் போது பாதிக்கப்பட்ட அந்த 41 குடும்பங்களுக்கும் அரசு வேலையை கொடுப்பதற்கான ஒரு ஜியோவை கொடுப்ப இருக்கிறதாகலாம் தகவல்கள் வெளியாகி இருக்குது. பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுப்பது சரியா அப்படிங்கிற கேள்வி பலரிடத்திலும் எழுந்திருக்குது. குறிப்பாக அது கள்ளச்சாராயம் இறப்பின் போது 10 லட்சம் எப்படி கொடுத்தாங்களோ அதுபோல தான் இது அவங்களுக்கான துயர் தணிப்பு வேலையாக இந்த அரசு வேலை தர்றாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஒரு ஸ்டெர்லைட் போராட்டத்திலையோ அதே போல் தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய மக்கள் இறந்துருக்கிறாங்க, இதே போல் கும்பமேளாவில் போய் இறந்து போயிருக்காங்க. இப்போ அவர்கள் குடும்பத்துக்கெல்லாம் வழங்கப்படாத அரசு வேலை ஒரு அரசியல் கூட்டத்துக்கு போய் இப்படி ஒரு நிகழ்வுக்கு அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்றைக்கு அரசு வேலை கொடுப்பது சரியாங்கிற பல்வேறு கேள்விகளை இன்றைக்கி சமூக வலைதளங்களில் எழுந்திருக்குது. எனவே இது குறித்து மக்களிடத்தில் கேட்டு தெரிஞ்சுப்போம். நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை, அதாவது விஜயினுடைய அந்த பரப்புரை பயணத்தின் போது பாதிக்கப்பட்ட அதாவது 41 பேர் உயிரிழந்தவர்களுக்கு அரசு வேலை கொடுப்பது சரியா என்பது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாளைக்கு முதல்வர் வந்து கரூர் போக இருக்கிறாரு. அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்குற மாதிரி அறிவிக்க இருக்கிறாங்க. நீதிமன்றத்துக்கு திமுக சார்பாகவும் போயிருக்காங்க, அது கொடுக்கக்கூடாதுன்னு. ஒரு கட்சி கூட்டத்துக்கு போய் இறந்து போனவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கறது சரின்னு நினைக்கிறீங்களா? தவறு சார். எனக்கு தெரிஞ்ச தவறு. எதனால் சார்? அவங்க வந்து இந்த நாட்டுக்காக என்ன செஞ்சாங்க? இறந்து போனவங்க இந்த நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்கு? இதுதான் என்னுடைய கேள்வி சார். தப்பு தானே இது. ஏன்னா அவங்களுக்கு ஆக்சுவலாக அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் தான் பண்ணுறாரு. இப்போ இறந்து போய் குடும்பம் நல்லா இருக்கும் தான் பண்ணுறாரு. அதுக்காக நம்ம அதை வந்து தப்பு நம்ம சொல்லக்கூடாதுல்ல. சரியான விஷயம் தான் சார். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து கரூரில் வந்து இறந்து போன பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்கு இல்லையா, அந்த குடும்பத்துக்கு வாழ்வாதாரம் பாதிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கம்பல்சரி வேலை கொடுத்தா அவங்க லைஃப் செட்டில் ஆகும் சார். அதனால் வந்து தலைவர் வந்து முக்கியமாக அந்த நல்ல விஷயம் தான் எடுத்திருக்காரு, நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்க. அது பாராட்டக்கூடிய விஷயம் தான். அதே மக்கள் ஒரு சில பேர் வந்து அவாய்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல சார். அதாவது பாதிக்கப்பட்டதுனால தானே அவர் சொன்னார். பாதிக்கப்பட்டவங்களுக்கு லாஸ்ட் இடம் கொடுத்தாச்சு. சரி, இன்னும் என்ன செய்யணும்? அந்த இறந்து போனவங்களுக்கு யாருக்கும் ஒரு அரசு வேலை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் தானே, அது கெட்டன்னு ஒன்றும் இல்லை. கரெக்ட் தான் சார். கேள்வி சார், எனக்கும் அதான், நானும் அதான் அவங்களுக்கு ஆதரவாக தான் நானும் பேசுகிறேன். ஏன்னா அது தப்பு தான். அது இல்லை, சரியில்லை. எதனால் சார்? அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கு. அது மாதிரி என்ன, நான் மற்ற வேறு நடந்தால் திரும்ப அதே மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லோரும் கேட்பாங்கல்ல, இந்த இடத்துல இது நடஞ்சுது, திரும்ப வேறு இடத்துல நடந்தால் அதையெல்லாம் கவர்மெண்ட் ஜாபாக கேட்பாங்க. அப்போ படித்தவங்களுக்கு இல்லை, அப்போ இதே ஒரு வேலையை வச்சுருவாங்க எல்லாரும். அப்படி கிடையாது. அவங்க எல்லாம் மொத்தமாக இழந்துட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? ஒன்றும் இல்லையா? இப்போ மகனாகவும் சரி, அரசியல் விடுங்க, ஒரு ஆவேசத்தில் பார்க்க வந்தாங்க. அவரை இப்போ நடிகராக கூட பார்க்கலாம். ஒரு முதலமைச்சர், இப்போ அவர் நம்ம நடிகராக பார்த்து தான் இப்போ முதலமைச்சராக பார்க்குறோம். அது ஒன்றும் இப்போ எதுவும் ஒன்றும் கிடையாது. அப்போ மக்கள் எவ்வளோ விருப்பமாக இருக்கிறாங்க அதை கொஞ்சம் இது பார்க்கணும். அம்மா தாராளமாக அவங்களுக்கு வேலை தரலாம்ப்பா, அவங்களுக்கு தரலாம். ஏன்னா குழந்தைய குட்டியும்
செத்து போச்சு அவங்க ஒரு எதுவுமே அனாதையாக நிற்கிறவங்களுக்கு ஒரு நல்லது செய்கிறாங்கன்னா அது நம்ம எல்லாமே வழி விடலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது. வேலையில் இருக்காங்க, அவர் வேலை கொடுக்குறது பெரிய சந்தோஷமான விஷயம். இந்த கட்சி தான் வரணும், அந்த கட்சி தான் வரக்கூடாது, அப்படி வேலை கொடுக்கணும் அப்படி இல்லை. பொதுவாக அது வேலை அளவு கொடுத்தாகணும். அப்போ அந்த மாதிரி விஜய் சேர்றப்ப வந்து பெரிய நல்ல விஷயம்தான், சரியானது தான். ஏன் இது தப்புன்னு இப்படி சொல்ல முடியும்? ஏன்னா ஒரு ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துக்கு போய் இறந்து போயிருக்கிறாங்க, ஒரு நடிகரை பார்க்க போய் இறந்து போனாங்க, அவங்களுக்கு அரசு வேலையா? அப்படி கிடையாது. அந்த கட்சியில் யாருமே அவர் அரசியல்வாதியை யார் பார்த்தாங்க? குடும்பமாக தான் பார்த்துருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? அதாவது அவர் மிச்சவங்களுக்கு அரசியல்வாதியாக தோணும். டிவிக்கு தொண்டனுக்கோ மக்களுக்கோ வந்து அவர் வந்து அரசியல்வாதி இல்லை. எங்கள் வீட்டு பையன் அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் வீட்டு பையன் தான் முதலமைச்சர் ஆக்கணும்னு தான் நாங்கள் ஆக்கியிருக்கோம். அந்த உயிர் போன குடும்பம் எல்லாமே ஆள் இல்லாமல் இருக்காங்க, நிராயுத பணியாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அரசு வேலை கொடுத்தோன்னா அந்த குடும்பத்தில் குழந்தை குட்டியில் இருக்க எல்லாத்துக்குமே அந்த வேலை பதிப்போட அதில் ஒரு பணம், கல்வி செலவுக்கு எல்லாமே இதாகும். இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் எல்லாம் கொடுக்குதுன்னு சொல்கிறீங்க, காசை வாங்கிட்டு எத்தனை பேருக்கு அரசாங்க வேலையை எவ்வளோ அமைச்சர்கள் எம்எல்ஏ எவ்வளோ பேர் ஊழல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை எதிர்த்து யாராச்சும் போராட்டம் நடத்தி அதை பற்றி நம்ம எதாவது பேசியிருக்கோமா? இல்லை. என்னன்னா இப்போது ஏற்கனவே வந்து நிதி உதவிகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இதே இதில் வந்து நிதி உதவிகள் அந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது வேற. ஒரு அரசு ஒரு கரூருடைய விசாரணையில் இருக்கும்போது இப்போ உங்களுக்கு அரசு வேலை கொடுத்துட்டா அது எப்படி நீதிமன்றம் அது எப்படி அந்த கேஸை வந்து வளைக்கிற மாதிரி ஆகிடாதா அப்படின்னு கேட்குறாங்கல்ல? இல்லை, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை சார். ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்கிறாங்க சார். இந்த அரசாங்கம் வந்து எப்படி அவங்களுக்கு வேலை கொடுக்குறதுக்கு என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. இந்த வேலை கொடுக்குறது வந்து தவறுன்னு என்னுடைய மனசுப்படுது. இது வந்து இந்த நாட்டில் வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க வேலைக்காக படித்த இளைஞர்கள், அவங்களுக்கு கூட வேலை கிடைக்கல இன்றைய காலகட்டங்களில். இது நான் ஏற்றுக்கொள்ளணும். சட்டம் தானே, யாராக இருந்தாலும் சரி, யார் தப்பு பண்ணாலும் சட்டம் தானே. அந்த மாதிரி ஒரு கீழே கொண்டு போகலாம். இவங்க வந்து சாட்சி கலைஞ்சு போயுமோன்ற சந்தேகத்தினால அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து சாத்தியப்படாத ஒரு விஷயந்தான். அதாவது அவங்க சொல்கிறது எப்படின்னு கேட்டாக்கா, சரி இந்த மாதிரி உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டோம்னாக்கா, இப்போ இவங்களாம் அவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க போயிருக்காங்க, நம்ம எதிராக எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் போட்ட கேஸ் போட்டது தானே, அதுக்குன்ற ஒரு பனிஷ்மெண்ட் நிச்சயமாக கொடுப்பாங்கல்ல, வாய்ப்பு இருக்குது. 41 பேர்லாம் வந்து சும்மா ஒரு கொஞ்சம் பேர் தானே சார். அது பண்ணக்கூடாது, தப்பு அது. அதாவது வந்து அவர் ஒரு சிஎம்மாக இருக்கிறவர் பண்ணக்கூடாது. அரசு வேலை வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க ஒரு நாட்டுக்காகவோ ஒரு வேறு யாருன்னா ஒரு பொது ஜனங்களுக்காகவோ ஒரு ட்ரெயினில் போயிட்டோ ஒரு பஸ்ஸில் போயிட்டோ ஒரு கப்பலில் போயிட்டோ ஒரு கோயில் திருவிழாவில் போயிட்டு இறந்துருந்தாங்கன்னா பரவாயில்ல, எதனா ஒரு ஹெல்ப் பண்ணலாம். இவர் தனிப்பட்ட முறையில் ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு அந்த கூட்டம் தான் அது. அப்படி இறந்தாங்கன்னா அவர் முன்ன 20 லட்ச ரூபா கொடுத்தாரு பார்த்தீங்க, இன்னும் கூட வேறு எதனா கொடுக்கலாம். கள்ளச்சாராயத்தில் இறந்து போனாங்க, அவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டம்பிங்கில் இறந்து போனவங்களுக்கு கொடுக்கல என்ன தப்பு இருக்குன்னு? அது வந்து ஒரு கேஷ் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறதோடு ஓகே தான். அது வந்து நடந்துடுச்சு விபத்து. இது மாதிரி அப்படியே அடுத்தடுத்து போயிட்டே இருக்குங்களா, இது வேணுன்னே நடந்த மாதிரி தானே இருக்கும். ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அது யதார்த்தமாக நடந்ததா இல்லை யாரும் மோட்டிவேட் பண்ணாங்களான்னு தெரியாது. ஸோ அது வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. வேலை கொடுத்து நம்ம பேசுகிறோம், இப்போ அவங்க முதலீடே மொத்தமாக போயிடுச்சு. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ பிள்ளைய பறி கொடுத்தவங்க, கணவனை பறி கொடுத்தவங்க, அந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்களா? இது தப்பு ஒன்றும் இல்லை சார். அது என்ன கொடுக்குறதுல இவங்களுக்கு என்ன நஷ்டமாக போகுது? ஒன்றும் இல்லை, தாராளமாக செய்யலாம். ஏன்னா ஒரு உயிருக்கு அதுக்கப்புறம் என்ன ஒரு மதிப்பு கிடையாது இல்லை. இப்போ அவரால் வந்து பாரு நீங்கள் சொல்கிறீங்க, அது கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்தவரை கொடுக்கலாம், தாராளமாக தரலாம். இல்லை, இது அப்போது பண உதவி கொடுத்தாங்க, யாருமே அதை மறுப்பு தெரிவிக்கலை. இப்போ அது மாதிரி நிதி உதவிகள்லாம் தரலாம். ஒரு அரசு வேலை கொடுக்கும்போது ஏற்கனவே வழக்கு சிபிஐயில் இருக்கும்போது இந்த மாதிரி கொடுக்குறது தப்புங்கிறாங்களம்மா. அரசியல்னா என்னப்பா? அரசியல் வேலையா கவர்மெண்ட் வேலையா? கவர்மெண்ட் வேலை. கவர்மெண்ட் வேலை கொடுத்துருக்குனாப்பா இருக்குது சொல்லு. நொந்து நூலாக போய் செத்துச்சு எவ்வளோ பேர். அந்த ஆட்சியில் எவ்வளோ நடந்தது. இந்த 40 பேர் கொடுக்கலனாப்பா போகுது. சொல்லு, பாவம் இல்லை அந்த குடும்பம். ஏதோ ஒரு வயசானவங்க செத்தாங்களோ, அறியாத பொண்ணு செத்தாங்களோ, ஏதோ தரலாம்ப்பா. ஒரு உயிரே போயிடலாம். அவங்க நடிகராக போய் பார்த்தாங்களா இல்லை எப்படியோ போய் பார்த்தாங்க, அது யாரோ ஒரு கரங்கண்டு நடந்து செத்து போயிட்டாங்க. அது போய் கொடுத்து தப்பே கிடையாது. இதெல்லாம் தப்பு. இது அதுமாதிரி அந்த மக்கள் வந்து இவரை மதிக்கிறாங்க, ஒரு மனுஷனாக மதிக்கிறாங்க. இப்போ அவர் முதலமைச்சராக போகிறேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. நாங்கள் மனுஷனாக போகிறோம், மனசாட்சி உள்ள மனுஷனாக போகிறோம். யாரோ செய்த தவறுக்கு இவர் வந்து செய்கிறாருன்னா அரசாங்கம், இப்போ நீங்கள் வந்து கட்சி தலைவராக அவரை நீங்கள் பார்க்க முடியாது. இப்போது நாட்டின் முதலமைச்சராக தான் நீங்கள் பார்க்கணும். ஒரு முதலமைச்சராக இருந்து என்ன நடந்திருக்கோ பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த அரசு செய்யலை.
அந்த அரசாங்கம் செய்யலை. ஏன் அவங்க செய்ய வேண்டியதானே, ஏன் செய்யலை? என்ன கேட்குறாங்கன்னா கரூருடைய வழக்கு போயிட்டு இருக்கு. சரி, அப்படி இருக்கும்போது இப்போ அரசு வேலைகளை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வழக்கு விசாரணையை இல்லை தெரிஞ்சிருக்கும். இப்போ வழக்கு வந்து எனக்கு ஒரு டேட்ஸ் இப்போ இந்த மாதத்துக்குள்ளே அந்த வழக்கு முடிஞ்சிருமா? ஒரு டேட் சொல்ல முடியுமா? முடியாது. 2 வருஷம் ஆகும், 3 வருஷம், 4 வருஷம். அது வரைக்கும் அந்த குடும்பத்தை யார் பார்த்துப்பா? அது வரைக்கும் அவங்க ஒரு வேலை, ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுக்குறாங்கன்னா அதை வச்சு அவங்க என்ன பண்ணிட்டு போகிறாங்க? அதிகபட்சம் எவ்வளோ பெரிய சம்பளம் இருக்கும்? 30,000 இருக்குமா, 20,000 இருக்குமா? அதை வச்சு அவங்க குடும்பத்துக்கு பயன்படுது, அதை பார்ப்போமே. ஏன்னா உயிர் போய் நிற்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? வெறும் ஆறுதல் மட்டும் சொல்லிட்டு போனால் கரெக்டாக இருக்குமா? அதுக்கு இப்போ ஒரு சிஎம் என்ன பண்ணுறாருன்னா அதுக்கு ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை கொடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அதை எதிர்கட்சியாக இருக்கிறவங்க, அரசியலாக பார்க்குறவங்க அரசியலாக பார்த்துட்டு தான் இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை கொடுக்கணும், அவங்க குடும்பத்துக்கு பயன்படும். பணம் என்பது வந்து வேறு, வேலை என்பது வேறு சார். பணம் கொடுக்குறாங்கன்னா இன்றைய காலகட்டங்களில் நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கீங்க, நீங்களே முன் வந்து செய்யக்கூடிய ஒரு சூழல் வரும். அது அரசாங்கம் கொடுக்குதுன்னா அந்த குடும்பத்துடைய இழப்பீடுக்காக கொடுக்குது. ஆனால் இந்த வேலைங்கிறது வந்து நிரந்தரமாக எத்தனையோ இளைஞர்கள் கனவு காண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த நாட்டில். படிச்சுட்டு வேலை கிடைக்காம எவ்வளோ இளைஞர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இல்லை. இது எந்த கண்ணோட்டத்தில் அவர் கொடுக்குறாங்கங்கிறது எனக்கு தெரியல சார். இல்லாதப்பட்டவங்க இருக்காங்க, பாரம்பரிய ஏழை, அவங்க ஏதோ ஒரு ஆதாரமாக ஒரு இருந்திருப்பான், அவனும் செத்து போயிட்டான். 20 லட்சம் என்ன பெரிய, இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கெல்லாம் 20,000 மாதிரி உள்ள அதெல்லாம் அவங்களாம் ரொம்பலாம் தாக்கு பிடிக்காது. ஆனால் அந்த மாதிரி அது இது வந்து ஒரு இதுவும் வரவேற்கிற மாதிரி என் மனசுக்கு படுது. இன்னும் கூட அவங்களுக்கு உதவி பண்ணலாம், வேறு எதுனா கூட பண்ணலாம். அரசு வேலை வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அரசு வேலை கொடுத்தா ஏற்கனவே வெயிட் பண்ணிக்கிறாங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? அது தப்பு பண்ணக்கூடாது. அது ஏற்கனவே சொன்னார் பார்த்தீங்களா, ஊராக விட்டு நெய்யில் உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட் செய்கிறீங்களே, அது அவருக்கு தான் போடணும், விஜய்க்கு தான் அது போடணும். அதெல்லாம் ஒன்றும் யாரும் மக்கள்லாம் எல்லாம் ஏற்றுப்பாங்க. நம்மளே எது ஒன்றாலும் சொல்லிக்கக்கூடாது. இவ்வளோ செய்கிறவங்கள வந்து ஒரு மனிதாபிமானமாக ஒரு நல்லது செய்யணும், அவங்களுக்கு காலத்துக்கும் ஏதோ ஒரு உதவி மாதிரி பண்ணுறாங்க, அது ஏற்றுக்க வேண்டியதான். நாங்கள் மக்கள்லாம் வந்து இவ்வளோ இதுவாக இருக்கும் போது தான் இப்போ வந்து அவர் அரசியல் நானே நினச்சேன் அவர் வந்து முதலமைச்சராக வரா, சரி இப்போ இந்த வருஷம் தான் அவர் இது பண்ண முடியும், அடுத்த வாட்டி தான் அவர் கொஞ்சம் முயற்சி பண்ணி இந்த வாட்டி அவர் சிஎம்மாக ஆகிட்டார். ஏன்னா அந்த டேலண்ட்டுக்கு அவர்கிட்ட செய்யலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. வழக்குக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? பாதிக்கப்பட்ட மக்கள் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தானே. உண்மையை அவங்க உண்மையான சம்பவம் நடந்தது, யாரும் இது வச்சு பண்ணலையே. அதனால் இது வந்து தப்புன்னு யாரும் மக்கள் நினைக்கவே இல்லை. ஒரு நல்ல மனிதனாக, ஒரு குடும்ப தலைவனாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காருன்னு மக்கள் நினைக்கிறாங்க. நானும் அதை நினைக்கிறேன். இந்த சம்பவம் திட்டமிட்டு நடந்தால் பரவாயில்ல, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல. ஒரு ஒருத்தர் கூட்டம் வந்துருச்சு, ஒரு சம்பவம் இயல்பாக நடந்து போச்சு. அது தப்புன்னு ரைட்டு பேசுறதை விட அந்த குடும்பத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ வந்திருக்க சிஎம் தளபதி விஜய் அதை பண்றாப்ல, அதை நம்ம ஏத்துக்கலாமே. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா.